இந்த நாலடியார் அப்படிங்கிறது நீதி நூல்கள் பற்றி பேசக்கூடியது, அதாவது நீதி நூல்கள் ஒன்றாக பார்க்கப்படுகிறது, நீதி கருத்துக்களை பேசக்கூடியதாக இருக்கிறது. அதனாலதான் இந்த 18 கீழ்க்கணக்கு நூல்கள்ல அற இலக்கியங்கள் இடம்பெறக்கூடிய நூலாக இந்த நாலடியார் விளங்குகிறது அப்படின்னு பார்க்கணும். இதை எழுதினவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா சமண முனிவர்களால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நூல்கள் தொகை நூல்கள் வரிசையில் இடம்பெறக்கூடிய ஒரே ஒரு 18 கீழ்க்கணக்கு நூல் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த 18 கீழ்க்கணக்கு நூல்கள்ல தொகை நூல்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த நாலடியார் மட்டும்தான் தொகை நூல்களாக பார்க்கப்படுகிறது. மொத்தம் 400 பாடல்களை கொண்டது. இந்த நூலை தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பதுமனார். இந்த நூலை இயற்றியவர்கள் சமண முனிவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நூலை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா பதுமனார் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல 400 பாடல்களை கொண்டு அமைந்ததுனால இந்த நூலுக்கு நாலடி 400 என்று பெயர் பெறுகிறது அப்படிங்கிறாங்க. நாலடி 400. இந்த நூலுக்கு இன்னொரு பெயர் இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா வேளாண் வேதம். வேளாண்மை பற்றி சிறந்த கருத்துக்களை எடுத்து காட்டக்கூடிய நூல். அதனால இதுக்கு என்னன்னு சொல்றாங்கன்னா வேளாண் வேதம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு பார்த்தோம்னா ஜியூபோ. இந்த நூலினுடைய சிறப்பு கருதி நீதியை வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்களை உள்ளடக்கியதாலும் வேளாண்மை பற்றி எடுத்துக்காட்டக்கூடியதாலும் மிகச்சிறந்த நூலாக பார்க்கப்பட்ட இந்நூல் ஜியூபோ அவர்களால் ஆங்கில மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. மொத்தம் 4 அடிகளை உடையது, 3 பெரும் பிரிவுகளை உடையது அப்படிங்கிறாங்க. அதாவது திருக்குறள் போலவே இதுவும் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்னும் 3 பெரும் பிரிவுகளை உடையது அப்படின்னு சொல்றாங்க. அறம் மொத்தம் 130 பாடல்களையும் 13 அதிகாரங்களையும் கொண்டு விளங்குகிறது. பொருட்பால் அப்படிங்கிறது 240 பாடல்களையும் 24 அதிகாரங்களையும் கொண்டு விளங்குகிறது. இன்பத்துப்பால் அப்படிங்கிறது 30 பாடல்களையும் 3 அதிகாரங்களையும் கொண்டு விளங்குகிறது. அதே போல திருக்குறள் போலவே இது 3 பெரும் பிரிவுகளை உடையது அப்படின்னு பார்த்துட்டோம். ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி அப்படிங்கிறாங்க. அதாவது இது எதற்காக சொல்லப்படுதுன்னா திருக்குறளும் நாலடியாரும் எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நூல் அப்படிங்கிறத 4 அடியிலையும் 2 அடியிலையும் நமக்காக புலவர்கள் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பதிவு செய்கிறது. அதே போல அழகு என்பது எங்கெல்லாம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா நாலடியார் என்ன சொல்லுதுன்னா கல்வி மிகச்சிறந்த அழகு அப்படின்னு சொல்லுது. அதே போல கூடா நட்பு கேடாய் முடியும் வேளாண்மையினுடைய சிறப்புகளை எடுத்து காட்டுகிறது. மக்களினுடைய வாழ்வியல் செயல்பாடுகள் அதே போல திருக்குறள் போலவே இதுவும் மக்கள் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறத எடுத்துக்காட்டக்கூடிய மிகச்சிறந்த நூலாக இந்த நாலடியார் விளங்குகிறது. மறுபடியும் ஒரு இடம் பார்த்தோம்னா நாலடியார் விளங்குகிறது நீதி நூல் அப்படின்னு பார்த்தோம். தொகை நூல்கள் கொண்டு 400 பாடல்களை கொண்டது. அதனால இதற்கு பேர் நாலடி 400 அப்படிங்கிறாங்க. வேளாண் வேதம் என்று சொல்லப்படக்கூடிய நூல் இதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியூபோ. இது 4 அடிகளை கொண்டு விளங்கக்கூடிய நூல், 3 பெரும் பிரிவுகளை உள்ளடக்கியது. இதனை தொகுத்தவர் பதுமனார் ஆவார். இதுவும் 3 பெரும் பிரிவுகளை உடையது. அதாவது அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அறத்துப்பால் அப்படிங்கிறது 130 பாடல்களை உடையது, பொருட்பால் அப்படிங்கிறது 240 பாடல்களை உடையது, இன்பத்துப்பால் அப்படிங்கிறது 30 பாடல்களை உடையது அப்படின்னு பார்த்தோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய நூல் என்னன்னு பார்த்தோம்னா நான்மணி கடிகை. இந்த நூலை இயற்றியவர் யாருன்னு பார்த்தோம்னா விளம்பி நாகனார் எழுதியிருக்காரு. அடுத்தபடியாக 4 மணிகளை போட்டால் எப்படி ஒரு மாலை அளவுமோ அதே போல 4 கருத்துக்களை கொண்ட, அதாவது முத்தான கருத்துக்கள் இடம்பெறக்கூடிய நூலாக இந்த 4 மணி கடிகை விளங்குகிறது அப்படின்னு பார்க்கிறோம். இது 4ஆம் நூற்றாண்டு தோன்றிய நூல் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் 104 பாடல்களை கொண்ட வெண்பாவால் அமைந்த நூல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 4 மணி கடிகையை குறித்து எப்படி பொருள் சொல்றாங்க அப்படின்னா 4 கூட்டல் மணி கூட்டல் கடிகை, ரத்தினங்கள் அதாவது மணி அப்படிங்கிற ரத்தினத்தையும் கடிகை அப்படிங்கிறது மாலையையும் சொல்லக்கூடியது. இந்த மணிகளை எல்லாம் பொறுத்து ஒரு மாலையாக உருவாகும் பொழுது அந்த மாலை எவ்வளவு அழகாக காட்சி தருமோ அதே போலதான் முத்து, பவளம், ரத்தினம், மாணிக்கம் எல்லாம் சேர்த்து மாலையாக கோர்ப்பது போல வாழ்க்கைக்கு தேவையான நல்ல நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொண்டு கோர்த்து தரக்கூடியதாக இந்த 4 மணி கடிகை விளங்குகிறது அப்படிங்கிறத இந்த 4 மணி கடிகை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அடுத்த பகுதியில் பாஸ் கொடு